சண்டே மார்னிங் இன்றைக்கி வந்து ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். பார்த்தா என்னோடய ரூம் வந்து ரொம்பவே மெஸ்ஸியாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து க்ளீனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நாள் தான் வந்து லைனிங் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ யூஸ் பண்ணாத லைனிங்லாம் ஒரு பேக்கில் வச்சுட்டு, யூஸ் பண்ண லைனிங்லாம் வந்து இன்னொரு பேக்கில் வந்து வச்சுட்டேன். ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுக்கவே ஆஃப்டர்நூனுக்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ப்ரௌனி ஆர்டர் வேறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ப்ரௌனி வந்து ரெடி பண்ணி அதை வந்து பேக் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பேலன்ஸ் வந்து ஒர்க் பண்ணேன். ஈவினிங் வந்து மாடிக்கு வந்து துணியெல்லாம் எடுக்க வந்திருந்தேன். இங்கே வந்து அடிக்கடி வந்து மயில் வந்து பார்க்கலாம். கொஞ்சம் நேரம் வந்து வாக்கிங் பண்ணிவிட்டு மஹரிப் வந்து டைம் ஆகிடுச்சு. ஸோ கீழே வந்தாச்சு. த்ரெட் எல்லாத்தையும் நீட்டாக அந்த பாக்ஸில் வந்து அடுக்கி வச்சுட்டு என்னோடய டேபிள் எல்லாமே வந்து இப்போ வந்து நீட்டாகிடுச்சு. ஓவர்லாக் மிஷின் வந்து வேறு டேபிளில் தான் நான் வந்து வச்சுருப்பேன். ஆனால் அதில் வந்து புதுசாக வாங்கின ஓடிஜி வந்து இப்போ வச்சுருக்கிறதுனால இதில் வந்து மாற்றி மாற்றி நான் வந்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே எடுத்து வச்சுருவேன். அன்றைக்கி ஃபுல்லாமே வந்து எதுவுமே வந்து ஸ்டிச் பண்ணல. கொஞ்சம் கிளாத் வந்து கட் பண்ணி வச்சுட்டு டின்னர் டைம் ஆகிடுச்சின்னு சாப்பிட போயாச்சு. இதை முடிச்சுட்டு வந்து மறுநாள் வந்து மார்னிங்கே வந்து டெலிவரி எடுத்துக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஆர்டர் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து ரெடி பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இவன் வந்து பண்ணல, நான் தான் வந்து பண்ணேன். வீடியோக்காண்டி வந்து கொஞ்சமாக வந்து நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தான். அந்த ஆர்டர் எப்படி கம்ப்ளீட் பண்ணேன்னு நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.